ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பிளவக்கல் பெரியாறு அணை பூங்கா பராமரிப்பு பணிகளுக்கு தமிழக முதல்வர் 10 கோடி நிதி ஒதுக்கி அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் தற்போது பணிகள் மேற்கொள்ள அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அப்பகுதி மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது பிளவக்கல் பெரியாறு அணை மற்றும் கோயிலாறு அணை. 47 அடி முழு கொள்ளளவு கொண்ட பிளவக்கல் பெரியாறு அணை மாவட்டத்தின் மிகப்பெரிய அணையாக கருதப்படுகிறது. இந்த இரு அணைகளையும் நம்பி சுமார் 40 கண்மாய்கள் பாசன வசதி பெறுகிறது. பிளவக்கல் பெரியாறு அணையின் அருகிலேயே பூங்காவும் உள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா காரணமாக பொதுமக்கள் பூங்காவிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. தடை விதிக்கப்பட்டு 2 ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் பூங்காவிற்கு பொதுமக்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் பல்வேறு பகுதிகளிலிருந்து விடுமுறை நாட்களில் வரக்கூடிய பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். இந்த பூங்கா பூட்டப்பட்டதன் காரணமாக இந்த பூங்காவை நம்பியுள்ள வியாபாரிகள் வியாபாரமின்றி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தும் சேதமடைந்தும் பூங்கா பாழடைந்தும் காணப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் சுற்றுலா தலமாக திகழக்கூடிய இந்த பூங்காவை காண ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்வார்கள். மேலும் பராமரிப்பு செய்யாததால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து வருகிறது. பூங்கா பகுதியில் கழிப்பறைகள் கட்டப்பட்டும் திறக்கப்படாமல் உள்ளது. தமிழ் தாய் சிலை கைகள் சேதப்படுத்தப்பட்ட நிலையில் காட்சியளிக்கிறது. மேலும் பூங்கா பராமரிப்பு பணிகளுக்கு ஆட்கள் நியமனம் செய்யப்படாத நிலையில் பல ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. இந்த பூங்காவை தமிழக அரசு சீரமைத்து சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் நீரூற்றுகள், பயணிகள் தங்கி செல்வதற்கு போதுமான அறைகள் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. மேலும் இயற்கையை ரசிப்பதற்காவது பூங்காவிற்குள் பொதுமக்களை அனுமதிக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அண்மையில் கூமாபட்டி மற்றும் பிளவக்கல் அணை தொடர்பாக தங்கபாண்டி என்பவர், ஏங்க ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போக வேண்டாம், நம்ம ஊரு கூமாபட்டிக்கு வாங்க, சொர்க்க பூமிங்க, தண்ணிய பாருங்க, ஏங்க சர்பத் மாதிரி, பவன்டோ மாதிரி, 7up மாதிரி இருக்குதுங்க, தென் மாவட்டத்துல கூமாபட்டி தனி ஐலாண்டுங்க என தங்கபாண்டி என்பவர் பேசி வீடியோ ரீல்ஸ்களை வெளியிட்டு வந்தார். அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனது குறிப்பிடத்தக்கது. எங்க ஊரை பாருங்க, எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க, உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா, கூமாபட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. அவரது வீடியோ வைரலானதை தொடர்ந்து பல்வேறு ஊர்களிலிருந்து இளைஞர்கள் அந்த ஊருக்கு சுற்றுலா செல்ல படையெடுக்க ஆரம்பித்தனர். ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததோ ஏமாற்றமே. அங்கு தங்கபாண்டி கூறியது போல இடங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் சீசனுக்கு மட்டும்தான் அவ்வாறு காட்சியளிக்கிறது. மேலும் அவர் சென்று குளித்து வீடியோ வெளியிட்ட சில பகுதிகளுக்கு அனுமதி இல்லை என அரசு தரப்பில் கூறப்பட்டது. மேலும் அங்கு பூங்கா மற்றும் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருப்பது தங்கபாண்டியின் செயலால் வெளியுலகிற்கு வெளிச்சமானது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கள ஆய்வுக்காக விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை தந்தபோது பிளவக்கல் பெரியாறு அணை பூங்காவை சீரமைப்பதற்காக 10 கோடி ஒதுக்குவதாக அறிவித்திருந்தார். ஆனால் அறிவிப்பு வெளியிட்டிருந்தும் பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் பிளவக்கல் பெரியாறு அணை பூங்காவை சீரமைக்க தற்போது 10 கோடி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் பூங்கா பராமரிப்பில் பூங்காவில் 3 கிலோமீட்டருக்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட உள்ளது. கிழவன் கோவில் பள்ளிவாசல் முதல் பெரியாறு அணை பூங்கா வரை 2.5 கிலோமீட்டருக்கு தார் சாலை அமைக்கப்பட உள்ளது. விளையாட்டு உபகரணங்கள் புதிதாக அமைக்கப்பட உள்ளது. மான் சிலை, காந்தி சிலை, காளை, பாரத மாதா, ரயில், பார்வையாளர்கள் கோபுரம், சிறுவர்கள் விளையாட்டு, கழிவறை உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட உள்ளது. மீன்வளத்துறை அலுவலகத்திலிருந்து பூங்காவிற்கு இரும்பு மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. அதன் வழியாகத்தான் மக்கள் செல்ல வேண்டும். பூங்கா முன்பு வளைவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் பூங்காவில் இடம்பெறும் என அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள், வியாபாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.